வாழ்வை நல்லா அனுபவிக்கணும்னா நான் சொல்றேன், நீங்க தேவனை நல்லா அனுபவிக்கணும். எப்பவுமே உன்னை பத்தி ஒரு ஸ்ட்ராங் அஷூரன்ஸ் நமக்கு எப்போ வரும்னா, அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா மாறும்போது தான். வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தரிசனத்துல பாக்குறான், ஏனி தம்பி இனிமே தான் ஏறு முகம். ஆறு முகம் இனிமே உனக்கு ஏறு முகம். எந்த மாதிரி சிச்சுவேஷன்? எல்லாம் அஸ்தமாயி எல்லாம் முடிஞ்சுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி ஒரு அனுபவம் வாழ்க்கையில வருது. அனுபவங்கள் மாற்றப்படுகிறது. அனுபவம் புதுமை. ஆண்டவர் உங்களை இன்னும் 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 அவரை குறித்த உயர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள, மேலான அனுபவங்களுக்குள்ளே அவர் உங்கள் வாழ்க்கையை நடத்த அவர் விரும்புகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸாக மாறும். இது வரைக்கும் கெட்டதுதான் நடந்தது, கெட்டது கண்டிப்பா நடக்கும்ங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்த உங்க வாழ்க்கையில இந்த கிறிஸ்து வரும் பொழுது கெட்டது இல்லைங்க, கெட்டது நடந்துட்டு இருக்கிற இடத்துல நல்லது நடக்க முடியும் என்கிற நம்பிக்கைகள் அங்க உண்டாக ஆரம்பிக்கும். எல்லோருக்கும் கோலியாத்தை பத்தி தெரியும், ஆனா தாவீதுக்கு மட்டும்தான் அவனை விட பெரியவரை பற்றி தெரியும். அது அவனுக்கு அறிவு மட்டுமல்ல, அது அவன் வாழ்வின் அனுபவம். தேவனை பற்றி நம்முடைய தைரியம் எப்படி இருக்குது, தேவனை பற்றிய நம்முடைய பகிர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, இது எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உங்க பேச்சே வேற மாதிரி. இதை தாண்டி அனுபவத்திற்குள் வர தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க தேவனை அனுபவிக்க முடியும். வாழ்வை நல்லா அனுபவிக்கணும்னா நான் சொல்றேன், நீங்க தேவனை நல்லா அனுபவிக்கணும். ஏன்னா தேவனை அனுபவிக்க அனுபவிக்க வாழ்வு ஒரு இனிமையான அனுபவமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். எஸ். இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும், சும்மா ஏதோ போயிட்டுருக்கு லைஃப் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும் போகுமே தவிர அது ஒரு ரியல் திங்ஸாக நமக்கு இருக்காது. ஸோ நான் நம்புகிறேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ரொம்ப ரியாலிட்டியாக அவர் மாற்ற விரும்புகிறார். சர்ச்சுக்கு வர்றீங்க, போதனைகள்லாம் கேட்குறீங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் யாக்கோபில் சொல்கிறாரு, திருவசனங்கள் நிறைய கேட்கப்படுகிறது, ஆனால் திருவசனம் உங்கள் அனுபவமாக எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இட்ஸ் நாட் கண்டம்னேஷன். அது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. அது ஒரு இதுதான், நீங்கள் ஏன் அனுபவிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ தேவனை வாழ்க்கையில் பலவிதமான விதத்தில் நாம் அனுபவிப்பதற்காக அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது தான், அதை எப்படி சொல்லலாம், அந்த சந்திப்புன்னு சொல்லலாம், அந்த என்கவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் வாழ்வை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு தெய்வீக சந்திப்பு என் வாழ்விலே நடக்கும் பொழுது நான் வாழ்வை வேறு விதமாய் பார்க்கிறேன். உங்கள் குடும்பத்தை வேற மாதிரி பார்ப்பீங்க, உங்கள் பிஸ்னஸை வேற மாதிரி பார்ப்பீங்க, இந்த சமூகத்தை வேற மாதிரி பார்ப்பீங்க. வாழ்க்கையை குறித்த உங்களுடைய கண்ணோட்டம், உங்களுடைய பார்வை எல்லாமே என்ன பண்ணிடும், மாறி போயிடும். பாருங்க, அந்த மாதிரியான ஒரு காரியம்தான் தேவனை உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக பெறுவது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஒரு வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசிங்கிறது என்ன, ஒன்றை அனுபவிக்கிற காரியங்கள் இல்லையா. குழம்பு எப்படி இருக்கு,
கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு கரண்டியை ஊற்றி பார்க்குறோம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னா டைரெக்டாக ஊற்றி அவரை வச்சு செக் பண்ணிடுறோம். நம்ம பாட்டு செக் பண்ணிக்கிட்டு அவர் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டாருன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது புலம்புனாருன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். நம்ம அடுத்தால கரெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜோக்கிங். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம அழைக்குது. Oh, taste and see that the Lord our God is good. How blessed and fortunate and prosperous and favored by God is the man who takes refuge in him. எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தரை ருசிக்கும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்குமா. அவன் பாக்கியவானா இருப்பான். எல்லாம் சொல்லுங்க, பாக்கியவானா இருப்பான். இப்போ குற்றாலத்தை பற்றி நீங்கள் படிக்கிறதுக்கும் போய் குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பட் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னும் வேறு சுற்றுலா இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க, வேறு ஏதாவது ஒரு இதுக்கு போயிருப்பீங்க. சிலர் அது குறித்துலாம் போயிருங்க. நீ போயிருக்கியா டூர்? இந்த ஸ்கூல் நம்ம எப்படின்ட்டு அவ்வளோக்கு இல்லை. இந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் டூர் போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறுப்பேற்றுறதுக்காகவே பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிங்க, எப்படி இருந்தது தெரியுமா, நயாகரா வெளிச்சமா இருந்ததுமா. இங்கே ஏதோ ஒன்று படிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு அப்படி இருந்ததாக்கும் இப்படி இருந்ததாக்கும்னு அதை பற்றி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அடுத்த முறை கண்டிப்பாக நம்ம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு என்ன பண்ணும், உள்ளே வரும் பாருங்க. அந்த மாதிரி அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு டூருக்கு போயிட்டு அதை பற்றிய அனுபவம். சம்டைம்ஸ் நம்ம பலவிதமான அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில் இது பண்ணி சொல்லுவோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அந்த அனுபவத்தை விவரிக்கிறதுனா அவங்களுக்கு அலாதி பிரியம். அப்படி பாருங்க, அங்கே மட்டன் சுக்கா அப்படி இருக்கும் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனை அப்படியே அந்த மீன் குழம்பு சொல்லவே முடியாது அப்படிமா. அப்படியே மசாலா போட்டு அப்படி இப்படிமாங்க. நம்மளை அங்கேயே ஹோட்டலுக்கே கூட்டி போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம வாயில் மீன் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது மற்றவங்கெல்லாம் அப்படி கிடையாது. சிலர்லாம் அப்படி அந்த அனுபவிக்கிற தன்மைலாம் இருக்காது. ஏதோ வச்சாங்கலாம் டப்புக்குன்னு முழுங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்க காப்பி குடிச்சிட்டு டீ சூப்பர் அப்படின்ற ஆட்கள். ஹலோ, நான் உங்களுக்கு காப்பி கொடுத்தேங்க. அப்படியா, நான் டீன்னு நினச்சிட்டேன். சிலர் போடுறதும் அப்படித்தான் இருக்குது. கண்டுபிடிங்கலாம் பார்ப்போம், அது காப்பியா டீயான்ட்டு. இதுக்கெல்லாமா வெளிப்பாடு? வெளிப்பாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா அதே மாதிரி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு. உணவு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போயிருந்தோம் பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படியே பஃபே வச்சுருந்தாங்க. ஸ்போர்ட்ஸை நேரில் போய் நம்ம பசங்கலாம் போய் அப்படி ஒரு ரியல் இது பார்க்கும்போது அவன் சொல்கிறான், என்ன மாதிரி அடிச்சான் தெரியுமா சார். டிவியில் பார்க்குறதுக்கும் ரியலாக போய் பார்க்குறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம். என்னமா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம். எப்போவுமே உன்னை பற்றி ஒரு ஸ்ட்ராங் அஷூரன்ஸ் நமக்கு எப்போ வரும்னா அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸாக மாறும்போது தான். ஆமென். எது ஒன்றும் உங்களுக்கு அனுபவமாய் மாறுகிற வரை அது அத்தனை உறுதியானதாக இருக்க போவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு அனுபவமாய் மாறும் வரை அது உறுதியானதாக இருப்பதில்லை. ஆமென். அப்போ ஆண்டவருக்குள்ள வர்றதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உணவை நாம் அனுபவித்து சொல்லுகிறோம், ஒரு சுற்றுலாவை, ஒரு ஷாப்பிங் போகிற அனுபவத்தை எல்லாம் நம்ம சொல்ல முடியுதுன்னா அது மாதிரி தான் நான் தேவனை இதுவரைக்கும் காதால தான் கேட்டுட்டு இருந்தேன். இப்பொழுதோ என் கண்கள் அவரை காண்கிறது. இதுவரைக்கும் நான் அவரை பற்றி சிலதை படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நவ் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் காட். இப்பொழுது நான் தேவனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த அனுபவம் எவ்வளோ சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு
படித்த ஒரு ஆள் சொல்கிறதுக்கும் அனுபவிச்ச ஆள் சொல்கிறதுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமே. இது இல்லைன்னா அது ஒரு கிறிஸ்டியன் லைஃபே கிடையாது. இட்ஸ் எ ரிலீஜியஸ் லைஃப். இட்ஸ் எ ரிலீஜியஸ் லைஃப். ஆண்டவர் உங்களை ஒரு ரிலீஜியஸ் லைஃப் கூப்பிடல, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே கூப்பிடுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே கூப்பிடுகிறார். The Hebrew word, it's knowing, it's called yada. எல்லாம் சொல்லுங்க யாடா. யார்டா இல்லைங்க, எல்லாம் சொல்லுங்க யாடா. நல்லா சொல்லுங்க யாடா. யாடான்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ டீப் இன்டிமேசி. ஒருவரை நான் அறிந்திருக்கிறேன். ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஒரு கணவன் மனைவி பற்றி வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது, ஆனால் 2 பேரை பற்றி 2 பேருக்கு மற்றவங்களெல்லாம் விட நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிகிறார்கள். சின்ன டிஃப்ரென்ஸை கூட நம்ம சிஸ்டர்ஸ் அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு மூஞ்சி வேற மாதிரி இருக்கு. கடவுள் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்பெஷல் கிஃப்டை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் விசேஷ வரம் பெற்றவர்கள். அவங்களுக்குள்ள அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸு இருக்குது, வரம் பெற்றவர்கள். ஒரு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சிலருக்குலாம் நல்லா இருக்கும், சிலருக்கு அந்த அளவுக்கு வந்திருக்காது. சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். சிலருக்கு 2-3 வருஷத்தில் வரும், சிலருக்கு 5 வருஷத்தில் வரும். சிலருக்கு கடந்த 30 ஆண்டுகளாக கர்த்தருடைய கிருபையிலே அப்படியே அப்படி போயிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஒரு அம்மா ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சத்தங்கைக்கு யாரோ வராங்க. அந்த அம்மா சொல்லுது, வர்றது என் வீட்டுக்காரர் தான் அப்படிங்க. எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு, இந்த செருப்பை சரட்டு புரட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டு இவரை தவிர வேறு யார் நடப்பா? இந்த பேராகான சரட்டு புரட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டு இவர் ஒருத்தர் தான் வருவார் அப்படிங்க. என்ன ஒரு வெளிப்பாடு இது, வல்லவா வெளிப்பாடு. அதாவது அவருடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது புரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது. இப்படி தான் மனிதனும் தேவனும் வாழ தேவன் உங்களையும் என்னையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமாம். நேற்றுக்கு ஒருத்தங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறேன் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ நிறைய அவங்க ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க, நிறைய விவரித்து சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலை. அவங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுது ஒன்று தான் சொன்னேன். எனக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் எப்படி செய்வாருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் யார் என்பதை நான் அனுபவித்து பார்த்துருக்கிறேன். அவங்கள்ட்ட நான் சொன்னது ஒன்று தான், இல்லை இது இப்படி இருக்குதுன்னா அவர் ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த மாதிரி இருக்கிறதுல அவர் என்ன மாதிரி பண்ணுவார்னு அவர் கூட கொஞ்சம் வாக் பண்ணி பழகி பார்த்ததில் தெரியுது, இது இப்படியாகத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரியே பேசுறீங்க, அதுதான் உண்மை. அந்த மாதிரி அந்த யாடா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அந்த டீப் இன்டிமேசிக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். வாழ்க்கையில் வேறு எதுவும் உங்களுக்கு தராத நம்பிக்கையை, தராத திருப்தியை இந்த அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு பெரிய ஒரு மேடை, அந்த மேடையில் திரளான ஆட்கள் கூடியிருக்கிறார்கள். கிறிஸ்தவ ஒரு கூட்டம், பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தில் நடக்குது. அப்போ ஒரு நடிகர் சங்கீதம் 23 சொல்லுகிறார். கர்த்தர் என் இருக்கிறார். நான் நடிகர்கள் நம்ம பேசுகிற டைலாக்கை, நம்ம சொல்கிற காரியத்தை அவங்க சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரஜினிகாந்த் 23 சங்கீதம் சொன்னால் எப்படி சொல்லுவார்? கண்ணா கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு இதில் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு பாணியில் ஏதாவது என்ன பண்ணுவார், பேசுவார். கலைஞர் பேசுனா எப்படி இருக்கும்?
எல்லாருக்குமே ஒரு சொல் நடை இருக்குது. அவங்க எப்போவுமே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக அதை என்ன பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதனால தான் நடிகர்கள் இப்படி சொல்லிட்டு போகிறதுக்காக இப்படி காசு வாங்குறாங்க அப்படின்ட்டு நமக்கு சொல்ல வரல. ஒருத்தன் வந்து கார் போயிட்டே இருந்திருக்குது, திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. அப்போ எப்படி சரி பண்ணார்? அவர் சொன்னார், என்ன சுத்தியில் வச்சு இப்படி தட்டினதுக்கு 2000 ரூபா? இல்லை, சுத்தியில் வச்சு இப்படி தட்டினதுக்கு 2000 ரூபா இல்லை, எங்கே தட்டணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு 2000 ரூபா. சில நேரம் டாக்டர்கள் மருந்து எழுத பார்க்கும்போது ஒரு பேப்பர் எடுப்பாங்க, டக்கு டக்குன்னு ஒரு 5 மருந்து. இதுக்காக மட்டும் பீஸு? இது சீட்டில் 5 மருந்து பேர் எழுதுறதுக்குது இல்லை, எந்த இதுக்கு எது அதுக்கு தான் இந்த ஃபீஸு. அது மாதிரி பாருங்க, சினிமா நடிகர்களோட நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய வாங்குறாங்களா இல்லை, அவங்க அதுக்காக இது பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க. அதனால தான் அவ்வளோ இது. ஸோ அருமையாக சொல்கிறார் சங்கீதம் 23 அருமையாக என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. மக்கள் கேட்டுட்டு அரங்கமே எழும்பி என்ன பண்ணுச்சு, அப்படியே கிளாப் பண்ணுச்சு, வா அப்படின்ட்டு. இப்போ அந்த சபையில் ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா எழும்பி வந்து, எனக்கும் இந்த சங்கீதம் ரொம்ப பிடிக்கும், நானும் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லித்தான். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. இப்போ அந்த அம்மா வந்து சங்கீதம் 23 என்ன பண்ணிச்சான், எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லிச்சான். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்படி சொல்ல சொல்ல அந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க எழுந்துன்னு மட்டும் இல்லை, எல்லார் கண்ணையும் அப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருக்குதான், அப்படியே நிற்கிறாங்களாம். அப்படியே அது சொல்லதான் செஞ்சுது, அப்படியே நிற்கிறாங்களாம். அப்போ அந்த நடிகர் எழுந்து வந்து மைக்கை வாங்கிட்டு எல்லாருக்கு முன்னாடி இப்படி சொன்னாராம். என்ன சொன்னாராம், எனக்கு வந்து சங்கீதம் 23 தான் தெரியுது, அந்த அம்மாவுக்கு அந்த மெய்ப்பரையே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு. I know only Psalm 23, but the mothers knows the real shepherd. The real shepherd. அந்த அம்மாவுக்கு அந்த மெய்ப்பரை தெரியும். ஆமென். இப்போ நான் உங்களுக்கு சங்கீதம் 23 தெரியுமான்னு கேட்கல, நான் கேட்கறது அந்த மெய்ப்பரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, அந்த மெய்ப்பரை நீங்கள் உங்களுக்கு தெரியுமாங்கிறதான் கேள்வி. அதனால தான் நிறைய வசனம் தெரிஞ்சவங்க கூட வெற்றி பெறல. தெரியும் எல்லாத்தையுமே தெரியுமா அப்படிம்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் தோல்வியாக இருப்பாங்க, சோகமாகவே இருப்பாங்க. ஏன் இம்புட்டு வச்சனம் தெரிஞ்சும் சோகமாக இருக்கீங்க? சொன்னவர் யாருன்னு தெரில, ஆகையால் அது வெறும் வாக்கியங்களாகவே இருக்கிறது. சொன்னவர் யார் என்று புரிந்தால் வாக்கியங்களுக்கு மதிப்பும் உயிரும் ஜீவனும் பல மடங்கு பெருக ஆரம்பிச்சு. ஆமென். ஒரு வார்த்தை தாங்க, ஆனால் அதை யார் சொல்கிறாங்கிறத வச்சு அதன் மதிப்புகள் கூட. நம்ம அன்றாட யூஸ் பண்ணுறது தான். உனக்கு நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தான். ஆனால் அதை யாரோ ஒருத்தர், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர், ஒரு உயர் இதில் இருக்கிறவர் சொல்லும்போது அது பெரிய வார்த்தையாகி நியூஸ்லலாம் வந்து போட்டிருந்தாங்க இப்படியா அப்படின்ட்டு. அப்போ அநேகருக்கு வார்த்தைகள் தெரிந்தும் அவங்க வாழ்க்கையில் அதை பற்றி ஒரு பெரிய இது இல்லைன்னா அது காரணம் என்ன தெரியுமா, சொன்னவர் யாருங்கிறது தெரியலை. அவரை தெரிந்தாதான் இதில் இருக்கிறத கூட உங்களால் என்ன பண்ண முடியும், நம்பவே முடியும். பாருங்க, அப்போ ஒரு காரியத்தை தேவ ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அந்த சங்கீதத்தில் கூட எப்படி இருக்கு பாருங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் உலக ரட்சகர், உலக மீட்பர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the Lord is my shepherd. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பர். He is my personal savior. He is my personal shepherd. எல்லாம் சொல்லுங்க, என் தனிப்பட்ட வாழ்விலே அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அதனால தான் வேதாகம மனிதர்கள் அவங்க யூஸ் பண்ணுற அந்த வரிகள், அந்த ஃப்ரேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமையாக இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். அந்த மாதிரி வார்த்தைகளையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. என் மீட்பர். என்னங்க உங்களுக்கு அவரையும் தெரியல, வசனமும் தெரியலையா? என் மீட்பர் என்னது?
my redeemer lives. எப்படி சொல்றான் பாருங்க, என் மீட்பர். எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். He is my God. பால் சொல்றார் பாருங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பு சபை அவருக்கு கொண்டு வந்து காணிக்கைகள் கொடுக்கிறார்கள். அவருடைய சுவிசேஷ ஊழியத்திலே வந்து பாலுக்கு உதவி செய்கிறார்கள். பால் சொல்றாரு, இப்படி என்னுடைய தரிசனத்திலே என்னுடைய ஊழியத்திலே நீங்கள் எனக்கு பார்ட்னர் ஆயிட்டீங்க, பங்காளிகளாக மாறிட்டீங்க. அதனால் நான் உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை பேச விரும்புகிறேன். அது என்ன? மை காட் shall supply all your needs according to not Indian economy, according to not American economy, according to not Tamil Nadu government, according to his richness and glory in Jesus Christ. Amen. அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்படி சொல்ல முடிஞ்சது? மை காட். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். அதெல்லாம் தாவீது ஒரு இடத்துல சொல்லுறான், தேவனே நீர் என் தேவன். ஓ, உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. எல்லாம் சொல்லுங்க, தேவனே நீர் என் தேவன். You are my God. You are my redeemer. You are my shepherd. You are my savior. இது வாசித்து சொல்ல முடியாது, இது அனுபவித்து தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல போய் நின்று சில காரியத்தை தைரியமாக சொல்ல முடியுதுன்னா, அந்த தைரியத்துக்கு பின்னாடி இருக்கிறது என்னதுன்னா ஒரு அனுபவம். ஒரு அனுபவம். எல்லாம் சொல்லுங்க, அனுபவம். எல்லாம் சொல்லுங்க, அறிவை தாண்டி அனுபவத்திற்குள் வர தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். அது தேவனை குறித்த புரிந்து கொள்ளுதலுக்கான வாழ்க்கையானாலும் சரி, உங்கள் விசுவாச பயணத்தினாலும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த போல்ட்னஸ் உண்டாக ஆரம்பிக்கும், அந்த கரேஜ் உண்டாக ஆரம்பிக்கும், அந்த தைரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பெருக ஆரம்பிக்கும். கோலியாத்தையே அடித்து முடிச்சிடலாங்கிற தைரியம் தாவீதுக்குள்ளே எப்படி பிறந்தது? மற்றவர்கள் எல்லாம் இராணுவ பயிற்சி எடுத்திருக்கிறார்கள், பைபிள் காலேஜ் எல்லாம் படித்திருக்கிறார்கள். படிக்காத கோர்ஸ் இல்லை, அட்டன் பண்ணாத செமினார் இல்லை. பட் ஸ்டில் நாட் லைஃப் சேஞ்ச்ட். இதுவரைக்கும் இன்னும் வாழ்க்கை என்ன பண்ணவே இல்லை, மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. முன்னாடி சொல்லுவாங்க, போகாத கோயில் இல்லை, வேண்டாத, இப்போ அட்டன் பண்ணாத செமினார் இல்லை, கேட்காத பிரசங்கம் இல்லை. ஆனாலும் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு நிறைய போதனைகள் நல்லது தான், ஆனால் நமக்கு தேவை நிறைய அனுபவங்கள். we need experience. இப்படி ஒரு தேவை எனக்கு இருக்கிறது என்று சொல்லுங்க பார்க்கலாம். Lord, I need experience. I need yada experience. Amen. தேவனே நீர் என் தேவன். You are my God. மக்கள் பாருங்க, ரொம்ப சிக்கலான நேரத்தில் தான் ஓ மை காட் அப்படிம்பாங்க. அது ஏதோ ஒரு புலம்பலின் வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு, ஓ மை காட் அப்படின்ட்டு. ஆனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாற முடியும். நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இது ஆன்லைனில் பார்த்துட்ருக்கலாம், நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைங்களாக இருக்கலாம், வயதானவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை அனுபவிக்க முடியும், அவரை நீங்கள் ருசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை சிலர் கர்த்தரை தெரியுங்க, எப்படியோ தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி ருசிக்கப்படியா வேதவசனம் சொல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ டேஸ்ட் அண்ட் see the Lord is good. இந்த ஸ்வீட் கடைக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அவன் பாருங்க
இதே ஒன்று எடுத்து கொடுக்குறான். புது கடைகள் சில இதில் இருக்கிற பழைய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது எடுத்து கொடுப்பான். அல்வா சாப்பிடுங்க சார், இப்போ தான் சுட சுட போட்டிருக்கு, முறுக்கு சாப்பிடுங்க சார், மிக்சர் சாப்பிடுங்க சார்மா. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இவன் நாக்கில் இது போயின்னா கண்டிப்பாக 1 கிலோ வாங்காமல் போக மாட்டான். சில கேஸுகள் இருக்குது, அதை மட்டும் சாப்பிட்டுட்டே போயிடும். யாருக்கிட்டடா? எங்களுக்கேவா, நாங்கள் அப்பமே அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க சில பேர். அப்போ அவனுக்கு அவன் ப்ராடக்ட் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கைன்னா, எத்தனை பேர் சாப்பிட்டு போகலாம், ஆனால் என் ப்ராடக்டை ஒருத்தன் சாப்பிட்டான்னா அவன் கண்டிப்பாக சில சொல்லுவாங்க, சாப்பிட்டு பாருங்கள் சார், நல்லா இல்லைன்னா துட்டு கொடுக்காதீங்கம்மா. பார்த்தீங்களா நீங்கள்? அவ்வளவு போல்டாக பேசுவாங்க பாருங்களேன், அவ்வளோ தைரியமாக சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், தேவனை பற்றி நம்முடைய தைரியம் எப்படி இருக்குது, தேவனை பற்றிய நம்முடைய பகிர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உங்கள் பேச்சே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், அது வேறு மாதிரி ஆகிடும். பைபிளில் யார் கண்டதாச்சனா, பாரதிதாச்சனா, பவுல் சொன்னாரா இல்லை சவுலா அப்படின்லாம் நீங்கள் குழம்ப மாட்டீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஐ நோ ஹிம், he is good. Amen. எனக்கு தெரியும் அவர் நல்லவர். உங்கள் பேச்சு வேற மாதிரி இருக்கும், உங்கள் பிரசங்கம் வேற மாதிரி இருக்கும், உங்கள் விசுவாசம் வேற மாதிரி இருக்கும், உங்கள் விசுவாசம் வேற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி டே நாம் இதை எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் நான் உம்மை அனுபவிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே, இந்த நாளில் நான் உம்மை அனுபவிக்க வேண்டும், என் தேவை நீர் தான் ஆண்டவரே. ஆமென். எவ்ரிடே நமக்கு அவரோடு கூட இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் களம் காண்கிற எந்த காரியங்களும் வேறு விதமாக இருக்கும். சொல்லுவீங்க, அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். அது ஃபெய்த் கன்ஃபெஷன் அல்ல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபெய்த் கன்ஃபெஷன். ஐ பிலீவ் த ஃபெய்த் கன்ஃபெஷன், பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ். அது அனுபவமாக. இங்கே தான் என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, என் கையை பிடிச்சிட்டே வராருங்க. நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம், நான் அவரும் ஒன்றாவே வந்து கொண்டு இருக்கிறோம். இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென். என் கூட வந்தாரா, நீ பார்க்கல அவரை? இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேவன் கரங்களை பிடிச்சி என் கூடவே வர்றதுங்கிறது அனுபவம். அவர் சொல்றார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, சகல நாட்களிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கேட்குறேன், இது உங்களுக்கு அறிவா அல்லது அனுபவமா? தட் இஸ் த திங்ஸ். எனக்கு தெரியும், அந்த வசனம் எனக்கு தெரியும். நோ, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். நான் கேட்குறேன், நீங்கள் எவ்ரிடே அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் அது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கா? அது உங்களுக்கு அனுபவமாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையின் மற்ற பக்கங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி, அது வேற மாதிரி இருக்கும். உங்கள் எஜுகேஷன் வேற மாதிரி இருக்கும், நீங்கள் படிக்கிறது வேற மாதிரி இருக்கும், நீங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும், நீங்கள் சவால்களை சந்திக்கிறது வேற மாதிரி இருக்கும், நீங்கள் போய் வாழ்க்கையின் காரியங்களை நீங்கள் அணுகுகிற விதங்கள் வேற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். எல்லோருக்கும் கோலியாத்தை பற்றி தெரியும், ஆனால் தாவீதுக்கு மட்டும்தான் அவனை விட பெரியவரை பற்றி தெரியும். அது அவனுக்கு அறிவு மட்டுமல்ல, அது அவன் வாழ்வின் அனுபவம். ஆமென். அவன் சொல்கிறான், ஒரு முறை நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என் ஆட்டை தூக்குறதுக்கு தப்பாக ஒரு கரடி உள்ளே வந்துட்டு அதன் கைகளுக்கு தேவன் தப்புவித்தார். சிங்கம் இன்னொரு முறை வந்தது, அதன் வாயிலிருந்து என் ஆட்டுக்குட்டியை, இதுக்கெல்லாம் என்னை தப்புவித்தவர். அப்போ தப்புவித்தார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு உண்டாயிடுச்சு. தட்ஸ் என்கவுண்டர் ஆஃப் காட். அது ஒரு தெய்வீக சந்திப்போம் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்குது, நிகழ்ந்திருக்கிறது. அப்படி நடந்திருக்கிறதுனால இப்போ எல்லாரும் நாடே, நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நாடே பயந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்த்து
ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்ல முடியும்னா, that's not ordinary things my friend. That's not ordinary speech. அது ஏதோ சாதாரண ஒரு அறிக்கை அல்ல. அது சும்மா வராது. ஆனால் நீங்கள் ஒரு அனுபவிச்சிங்கன்னா அன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிற கடனை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, நீ எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவீங்க. பெரிய பர்வதமே, உங்கள் வாழ்க்கையில் வர்ற சப்ஜெக்ட், நீங்கள் படிக்கிற மார்க்ஸ், நீ எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமென். உங்கள் முன்னாடி இருக்கிற கடமைகள், உங்கள் முன்னாடி இருக்கிற காரியங்களை அதை பார்த்துட்டு நீ எம்மாத்திரம்னு சொல்லுவீங்க. அப்போ எல்லாமே வசனமாகவே இருக்கிறது இல்லை, அது எங்கே போக வேண்டியது இருக்குன்னா அனுபவமாக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை அனுபவமாக வேண்டும். வார்த்தை அனுபவமானது, அந்த அனுபவத்திற்கு பெயர் தான் இயேசு. வார்த்தை மாம்சமானது. தட் மீன்ஸ் என்ன? நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள், நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீர்கள், இப்பொழுது தொடக்கூடியவராக, அனுபவிக்கக்கூடியவராக அவர் மாறிவிட்டார் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். வார்த்தை ஒரு எழுத்து அல்ல, வார்த்தை ஒரு நபர். ஒரு ஸ்கிரிப்சர் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து அறிவிக்கிறோம். இவங்களுடைய ஸ்பீச், இவங்களுடைய போதனைகள், இவங்களுடைய வாழ்க்கை ஏன் அத்தனை தாக்கம் மிகுந்ததாய் மாறினது? ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ். நான் தொட்டேன் அப்படிங்கிறான். நீங்க படிச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல ஒருத்தரை, அவரை நான் தொட்டேன், அவரை நான் பார்த்தேன், அவரை கூட பேசினேன், அவர் கூட நான் தொடர்பில் இருக்கிறேன். That is Christian living. பில்லி கிரகாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர், சமீபத்தில் தான் அவர் இறந்தார். செஞ்சுரி போட்டு தான் போயிருக்கிறார். ஏமேன். 100 வயசு எட்டினார், அடிச்சிட்டார். இத்தனை பேர் செஞ்சுரி போடலாங்கிறீங்க, அதையும் தாண்டி மரணம் இல்லா. வேண்டாம் பாஸ்டர், அப்படிலாம் எங்களை ஆசீர்வதிச்சிடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களா யாரும்? இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாச்சுன்னா வாழ்க்கை கசப்பாக இருக்காது, வாழ பிடிக்கும். ஆசையா இருக்கிறதே. எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. அடுத்த வரியை நீங்களே பாடுங்களேன். இதுபோல் உங்கள் வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆசையாக இருக்குது, இன்னும் அப்படி போகும். இப்போ நிறைய பேருக்கு எப்போ ஐயா வந்துட்டாங்க. ஸோ இந்த பில்லி கிரகாம்ங்கிற ஊழியர் 100 வயது வரைக்கும் வாழ்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். உலகத்தில் அதிகமான பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த மனிதர் அப்படிங்கிற ஒரு பெரிய பாராட்டுக்குரியவராக அவர் இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ நாடுகள், எத்தனையோ தலைவர்கள் அவர் நினச்ச நேரத்தில் அவரால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவராக இருந்தார். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக அவர் ஆனா கூட அவர் ஆயிருந்திருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நடுவிலே மிகப்பெரிய செல்வாக்கை
பெற்றவர். ஒரு முறை போய் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் ஏன் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு. அவர் சொன்னாரா, நான் ஏற்கனவே ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறதுனால அந்த பதவியை விட்டுட்டு இந்த சின்ன பதவிக்கு என்னால் வர முடியாது அப்படின்ட்டாராம். ஏன் அவங்க பெரிய காரியங்கள் செஞ்சாங்க தெரியுமா? தாங்கள் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்கிற அனுபவமும் அவர்களுக்கு இருந்தது. நம்மளாக இருந்தா நம்ம என்ன சுவிச்சேச்சம் தானே பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பேச்சாட்டி அதிபர் ஆயிடுவோம். என்ன சுவிச்சேச்சம்? அதனால தான் அது எஃபெக்டிவாக இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? விளங்குதா? என்ன போ எதையுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, வரலாம், ஆனால் நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு முறை பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க. நான் இன்றைக்கி பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்டுக்காக தான் இதை எடுத்தேன். இடையில அப்படி கொஞ்சம் சேர்த்து சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு இல்லையா? கடவுள்னு ஒருத்தர் இல்லை, அவர் இருந்தார், செத்து போயிட்டாரெலாம் கூட சிலர்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் பில்லிகிரகாம் கிட்ட. அவர் சொன்னாரா, நீங்கள் எந்த கடவுளை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் என் கடவுள்கிட்ட இப்போ தான் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாராம். ஏமேன், ஜஸ்ட் நவ் இப்போ தான் அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னாராம். பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் தான் அவ்விதமாய் ஒரு மனிதர்களை பேச தோன்றுகிறது. அவ்வளோ தைரியத்தை அது கொடுக்க ஆரம்பிக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அன்றாடம் அவரை அனுபவிப்பது தான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஏதோ கேட்டேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இந்த ஆசை உங்களுக்குள்ள வரணும். ஆண்டவரே, நான் உங்களை அனுபவிக்கணும், உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். யாக்கோபுக்கு நடந்த ஒரு என்கவுண்டர்ஸ், யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சந்திப்பு வாழ்க்கையை எப்படி மாற்றுது பாருங்க. ஒரு நாள் அவன் பயணம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. அம்மா வேற ஓடிடுடா, இங்கே இருந்தான்னா அண்ணங்காரன் செஞ்சிருவான், ஏன்னா நீ செஞ்சதுக்கு கண்டிப்பாக உன்னை செஞ்சிருவான், ஏன்னா சொத்தை மாற்றி எழுதி வாங்கிட்டான். எத்தனை யாக்கோபு. ஸோ ஓடி போயிட்டு வேதம் சொல்லுதான், போயிட்டே இருக்க சூரியன் மறைஞ்சிக்கிட்டே வருது, இருட்டாயிட்டே வருது. வேதவசனம் சொல்லுகிறது, சூரியன் என்ன ஆயிடுச்சு? அஸ்தமனம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போகவே முடியாது. இருட்டாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கேருந்து போகவே முடியாது. அந்த நடு இரவில் அந்த இருட்டில் ஒரு கல்லை தனக்கு தலையணையாக வைத்து கொண்டு, எல்லாமே இனிமேல் எனக்கு ஹோப்லெஸ், இனிமேல் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தலையணையாக வச்சு அவன் படுத்திருக்கான். வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிச்சு, வாழ்க்கையில் எல்லாமே நம்பிக்கையற்று போயிட்டு அப்படின்னு இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த தெய்வீக அனுபவம் அல்லது இந்த தெய்வீக சந்திப்பு என்கிற ஒன்று நடந்தால் என்னவாக அவனுடைய வாழ்க்கை இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு இடத்தில் அவன் ஆதியாகமம் 28:11, ஒரு இடத்தில் சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி. அங்கே அஸ்தமனம் அப்படிங்கிறது வெளியில் இருக்கிற சூழ்நிலையை சொன்ன மாதிரி தெரிஞ்சாலும் நிஜமா அவன் வாழ்க்கையிலேயே ஒரு அஸ்தமனம் அங்கே என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது. விளங்குதா? ஹோலி ஸ்பிரிட் பயங்கரமான கவிஞர். புரியுதா உங்களுக்கு? அவர் அவ்வளோ அழகாக ஒன்றை மேட்ச் பண்ணி வெளியில் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். தலகாணி கூட இல்லை இந்த கலகாணிக்கு. கல்லனுக்கு கல்லுதான் கிடைத்தது. எப்படி பண்ணியிருக்கிறான், தலையில் வச்சு படுத்து தூங்குறான். அங்கே அவன் இதோ ஒரு சொப்பனம் கண்டான். எல்லாம் சொல்லுங்க, ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் வாழ்க்கையில் நடக்குது. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் காணப்பட்டார்கள். அதற்கு மேலாய் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர்,
நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார். ஆமென். இது எல்லாம் எதுல நடந்துட்டு இருக்கு? சொப்பனத்தில் நடக்குது. அதே வைடா, அடுத்த வசனம் கரெக்டாக அப்படியே வை, அப்படியே வை. அதான் இதெல்லாம் அவனுடைய ட்ரீம்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இவன் ட்ரீம்லாம் தெளிஞ்சு பார்க்குறான். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது அவன் சொல்றான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறாய், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். நான் சொல்லட்டுமா, இதுதான் டிவைன் என்கவுண்டர்ஸ். மெய்யாகவே கர்த்தர் இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரு, மெய்யாகவே கர்த்தர் என் வீட்டில் இருந்திருக்கிறாரு, மெய்யாகவே கர்த்தர் என் கூட இருந்திருக்கிறாரு, ஆனால் நான் அதை அறியாதிருக்கிறேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆமென். எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாம் சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ். யோசித்து பாருங்களேன், இந்த ஒரு அனுபவம் அங்கே லாபான் வீட்டில் அவன் போயிட்டு அவன் சந்தித்த எத்தனையோ காரியங்களுக்கு நடுவில் அவனை நிற்க வச்சிச்சு, ஜெயிக்க வச்சிச்சு. கோலும் கையுமா போன அவனை 2 பரிவாரத்தோட திரும்பி கொண்டு வர வச்சிச்சு. ஆமென். ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் வெற்று அனுபவங்கள் அல்ல. ஏதோ தூதனை பார்த்தேன், ஏதோ 2 சொப்பனத்தை பார்த்தேன், 2 புறா பறந்துச்சு, கோழி குஞ்சு பொரிச்சிச்சு அப்படின்ட்டு எனக்கு அப்படி சிலர் அப்படி ஆக்கிட்டாங்க பாருங்களேன். சிலர் அப்படிலாம் சொன்னதுனால தான் போ என்னத்தை பார்த்தப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் அப்படி இல்லை. வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தால் ஒவ்வொரு தெய்வீக அனுபவங்களும் அவங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் வேற மாதிரியான சில காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். அவன் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தரிசனத்தில் பார்க்குறான், ஏனி தம்பி இனிமே தான் ஏறு முகம், ஆறு முகம், இனிமே உனக்கு ஏறு முகம். ஆமென். என்னங்க, யாக்கோவுக்கு மட்டும்தான் கொடுப்பாரா? எல்லாருக்கும் கொடுப்பார். ஆமென். ஏனியை பார்க்குறான், இனிமே நீ தனியால் இல்லை, வானத்துக்கும் பூமிக்கும் தொடர்பை உடையதாக ஒன்று இருப்பது போல உன் வாழ்வில் நீ தெய்வீக தொடர்புகள் உன்னை தொடரும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆமென். எந்த மாதிரி சிச்சுவேஷன், எல்லாம் அஸ்தமாகி எல்லாம் முடிஞ்சுங்கிற ஒரு சிச்சுவேஷனில் என்ன மாதிரி ஒரு அனுபவம் வாழ்க்கையில் வருது பாருங்க. வாட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நினைக்கிறீங்களா இது பழைய ஏற்பாட்டோடு அப்படியே முடிஞ்சு இப்படி அப்படியே போயிடணுன்ட்டு? கிடையாது. இயேசு இதே அனுபவத்தை புதிய ஏற்பாட்டில் பேசுகிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம், ஓகே, 45 படிக்கிறேன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிறவரை கண்டோம். இது என்னது? எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தரை பற்றி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் இப்போ அவரை என்ன பண்ணுறீங்க? பார்க்குறீங்க, பழகுறீங்க, அவரோட என்ன பண்ணுறீங்க? பேசுகிறீங்க. அது எப்படி இருக்கும் பாருங்க, அது எப்படி இருக்கும்? இப்போ அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் அவங்களுக்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்க, அவர் யோசேப்பின் ஊரானும் நாஸ்ரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாஸ்ரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். இவனுக்கு பாருங்க ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஊரில் இருந்தா, அந்த ஊரில் இருந்து எப்படிப்பா நன்மைகள் வரும்? அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். நன்மைகள் வராது. இப்போ நம்ம செழிப்பு, சுகம், வாழ்வு, மேன்மை, பெருக்கோங்க இந்த உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், அதுவும் திருநெல்வேலியில் ஹோ 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 பெரிய ஜோக்காக இருக்குது அப்படிங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? ஸ்ட்ராங்காக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிலருக்கு பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ஸ் மாதிரி அவங்க மைண்டில் சில காரியங்கள் நிரம்பி இருக்குது. எனக்கு கெட்டது தான்,
காலையில் இப்போ சிரிக்கும் பார்த்தீங்களா, சாயங்காலம் பாருங்க கண்டிப்பாக அழுவேன். நல்லது எனக்கு. ஒருத்தர் இப்படியே சொல்றாரு, பிரதர் என்னை கூட்டு போகாதீங்க, அப்போ காரியம் விளங்காம போயிடும் அப்படிங்கிறாரு. என்னால நீங்க மண்ணா போனீங்கிற போய் நீங்க இது இப்படி கேட்கலாம். ஆனா மக்கள் தங்களை குறித்து அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நான் கை வச்சா உருப்படாது. எனக்கு எங்க குடும்பத்துல சந்தோஷம் சான்ஸே கிடையாது. நான் முன்னேறேன். ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஹோல் அவங்க மைண்டில் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் ஒன்று அவங்ககிட்ட இருக்குது. அது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நல்லதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை உடைக்கிறது தான் கிறிஸ்து. அந்த அந்த வரலாறை மாற்றுவது தான் கிறிஸ்து. அந்த எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான் கிறிஸ்துவினுடைய காரியமாக இருக்கிறது. ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாரு? நன்மை உண்டாக கூடுமோ? எல்லாம் சொல்லுங்க, நன்மை உண்டாக கூடுமோ? எல்லாம் சொல்லுங்க, அவர் வந்தா. அந்த ஊர் எதுக்கு பேருக்கு பாருங்க, நாசரேத்து ஊர். அங்கே போன அவ்வளோதான், சூனி வச்சுட்டாங்க அந்த ஊருக்கு யாரோ, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம். இந்த அனுபவம் மாற்றப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, அனுபவங்கள் மாற்றப்படுகிறது. அனுபவம் புதுமை. எல்லாம் சொல்லுங்க, அனுபவம் புதுமை. பாட்டாவே பாட்டீங்களா? இப்ப கவனிங்க, 47. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆமென். வாட் எக்ஸ்பீரியன்ஸ்! இதுவரைக்கும் மனிதர்கள் என்னை யார் என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்லலாம், கெட்ட சாட்சி சொல்லலாம். ஆனால் இங்கு ஒரு புது அனுபவம். அவனை சிருஷ்டித்தவரே அவனை பார்த்து சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்ட்டு. அதாவது ஆண்டவர்கிட்ட இருந்த டெஸ்டிமனி. ஆமென். என்ன டெஸ்டிமனி அங்கே உண்டாகுது? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? நான் ஒன்று அறிவேன், ஆனால் என்னதான் நீ அறியலை. நீர் என்னை எப்படி? இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, இயேசுவே என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன். எல்லாம் சொல்லுங்க, உன்னை கண்டேன். யாரும் என்னை காணவில்லையோ அப்படின்னு நீ நினைச்சு எங்கெல்லாமோ உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் நான் உன்னை கண்டேன், கண்டுகொண்டேன். நான் உன்னை பார்த்தேங்கிறாரு. ஆமென். எஸ், என் கண்கள் உன்னை கண்டதுங்கிறாரு. அவனை பற்றி சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. என்னை பற்றி இவருக்கு நல்லா தெரியுது. அதனால தான் ப்ரொஃபெட்டிக்ஸ் என்கவுண்டர்ஸ் நடக்கும் பொழுது மக்கள் ஏன் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? ஏன்னா அங்கே இருதயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு, ஓ தேவனுக்கு என்னை பற்றி இவ்வளோ தெரியுதே அப்படின்ட்டு. ஒரு ஞாயிறு உட்காந்து எங்கள் பிரசங்கம் கேட்டுட்டு எந்த மனநிலையில் வந்தோமோ அது அப்படியே ஆண்டவர் பேசினார, அப்போ என்னை பற்றி அவருக்கு எவ்வளவு நல்லா தெரியுது அப்படிங்கிற ஒரு அனுபவம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அனுபவம். பாருங்க, ஃபைனலாக பாருங்க. அப்பொழுது நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிய அனுபவங்கள் உனக்காய் காத்திருக்கிறது என்பதுதான் காரியமாய் இருக்கிறது. இதிலும் பெரிய அனுபவங்கள், இதிலும் பெரிய பெரிய அனுபவங்கள் உனக்காக காத்திருக்கிறது. ஆமென். Wow, what a Jesus we have. ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் பார்க்குறான். நீ ராஜா, நீர் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு அவரை புகழ்றான். எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் இந்த என்கவுண்டர்ஸ் நடக்கும் பொழுது, இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும் பொழுது, உங்களை அறியாமலே துதி ஆராதனை புறப்பட்டு உங்ககிட்ட இருந்து வர ஆரம்பிக்கும். ஆமென். தேவனே, நீர் இஸ்ரவேலின்
நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒரு அனுபவத்தை பார்த்தல, சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னை அத்திமரத்தின் கீழே பார்த்தேன்னு நான் உனக்கு சொன்னதுனால நீ விசுவாசிக்கிறாய். ஆனால் நான் உனக்கு இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்லட்டும், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களை இன்னும் 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 அவரை குறித்த உயர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள, மேலான அனுபவங்களுக்குள்ளே அவர் உங்கள் வாழ்க்கையை நடத்த அவர் விரும்புகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்குறோம், சில இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றோம். அவர் சொல்கிறாரு, சந்தோஷம், அதுக்கு இவ்வளோ துதிச்சுட்டு இருக்கிற, இன்னும் பெருசாக பார்க்க போகிறாங்கிறார். ஆமென். ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட், ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கலாம், இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கலாம், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள், இதிலும் மேலான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். 51, அதுக்கு தான் இவ்வளோ பேசணும். 51க்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ பேசியிருக்கிறோம். யாக்கோபு ஏனி, யாக்கோபுக்கு நடந்த அனுபவங்கள். யாக்கோபுக்கு நடந்துச்சு, யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது மட்டுமல்ல. 51 பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும், வானம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறாரு பாருங்க. வானம் என்ன பண்ணியிருக்குது, திறந்திருக்கிறதையும், தேவதூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். Every day the heavenly encounters, ஒவ்வொரு நாளும் தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற ஒரு பரலோக சந்திப்பின் அனுபவத்தை யாக்கோபு ஒரு நாள் அனுபவித்தான். ஆனால் இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் அனுபவங்களாக மாற்றுவதற்காக தான் கிறிஸ்து வந்தார். ஆமென். அவர்தான் அந்த ஏணி, அவர்தான் அந்த வானத்தின் வாசல். ஆமென். என்ன பேசிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம்? அறிவுகளை தாண்டி அனுபவங்களுக்கு வருவது, அறிவுகளை தாண்டி அனுபவங்களுக்கு வருவது. இன்னைக்கு ஒரு புதிய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக அவர் விரும்புகிறார். தேவனை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது மட்டுமல்ல, தேவன் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் லிவிங் சொன்ன அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களில் எப்படிப்பட்ட தாக்கங்களை, மாற்றங்களை அது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனே நீர் என் தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன், என் தேவன். தேவனே நீர் என் தேவன். இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் உலக ரட்சகர். நோ நோ நோ, அந்த நாலேஜ் பத்தி நான் பேசல. நான் பேசுறது He is my God. பவுல் சொன்னது போல அவர் என் தேவன். தாவீது சொன்னது போல அவர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். He is my God. என் மீட்பர் என்று யோபு சொன்னார். My Redeemer lives. My Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வா, இதிலிருந்து உங்க உள்ளம் இது மேல ஒரு பசி உங்களுக்கு வரட்டும், இது மேல ஒரு ஆசை உங்களுக்கு உண்டாகட்டும். உங்களை அறியாமலேயே தேவனுடைய பிரசன்னத்தண்டை போகுகிற ஈர்ப்பு உங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் உங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். I want the yada experience. தேவனை அறிகிற அந்த அறிவுக்குள்ளாய், அந்த அனுபவ அறிவுக்குள்ளாக ஆவியானவரை நடத்தும். அப்படியே கொஞ்சம் நீங்களே ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம், அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நீங்க அப்பா கிட்ட பேசுங்களேன். Lord, I need that experience. I need more encounters in our life. உங்களை குறித்து நான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, உங்களை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு கேளுங்க. நீங்க ஆசையா கேளுங்க, நீங்க ஆசையா கேளுங்க. I need experience, Lord. I need experience, Lord. என்னால மாற்ற முடியாது, ஆனா இந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில வரும்பொழுது என் வாழ்க்கையில மாற்றங்கள் நிஜமானதாக இருக்கும். என் வாழ்க்கையில மாற்றங்கள் நிஜமானதாக இருக்கும். Thank you, Holy Spirit. காலை வேளையில
இதுக்கான ஒரு பசியை நீங்க உள்ள வைக்கிறீங்க, இதுக்கான ஒரு ஆசையை உள்ள கொண்டு வந்து நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸா மாத்துங்க, அந்த ரியாலிட்டிக்குள்ள கொண்டு போங்க. எத்தனையோ பேர் சொன்னது போல, அவரை எனக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். The yada experience, the deep intimacy with God. Hallelujah. Rashekera balara santala bara, rashekela bara balara, rokla bara shekera boko tere bedelere. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இங்கு தேவன் வாசம் பண்ணுகிறார். ஓ, இது வானத்தின் வாசல். ஓ, தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது என் வாழ்க்கையை நான் காண்கிறேன். அறிவு பெருத்து கொண்டே போவதல்ல, இருதயம் விரிவடைவது, அவரை ருசிப்பது விரிவடைவது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Oh, taste and see the Lord is good. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும், வாலிப தங்கச்சிக்கும், இங்க இருக்கிற முதியவர்களுக்கும், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட் அவங்க கண்களை திறந்து விடுங்க. அவங்க உங்களை பார்க்க கூடாதபடி, உங்களை அனுபவிக்காதபடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. அவங்க உங்களை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. உங்களை அனுபவிக்கலன்னா அந்த வாழ்க்கையில வேற என்ன இருக்குது ஆண்டவரே? அது வெறுமையானது, அது வெற்று வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனா உங்களை நாங்க சுவைத்து பார்த்தால் வாழ்க்கை ருசி உள்ளதாய், இன்பம் உள்ளதாய், திருப்தி உள்ளதாய், சுகம் உள்ளதாய், சமாதானம் உள்ளதாய், வெற்றி உள்ளதாய் இது இருக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாள்ல இருந்து அது அவங்க வாழ்க்கையில ஒரு புது அனுபவமாய் மாறட்டும், ஒரு புது அனுபவங்கள் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அனுபவம் புதுமை. சொல்லுங்க, அனுபவம் புதுமை. ஆமென். டேஸ்ட் பண்ணி பாருங்க. பண்ண பண்ண அப்படியே உங்களுக்கு ஒரு போல்னஸ் கிரியேட் ஆகும், ஒரு தைரியம் கிரியேட் ஆகும். என் கூட யார் இருக்கா தெரியுமா? மனப்பாட வசனங்களை பத்தி பேசல நான். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள், வாழ்க்கையின் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லையும் அவர் அனுபவிக்கிறது. நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய என்கவுண்டர்ஸ் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று நான் உங்களை பிளஸ் பண்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆவிக்குரிய மண்டலங்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டு இருக்கட்டும். ஒவ்வொரு அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், அவரை காண்கிறவராய், அவருடைய தரிசனத்தை பார்க்கிறவர்களாய், அவருடைய தூதர்களை காண்கிறவர்களாய், ஆவிக்குரிய மண்டலங்களை உங்களுடைய யதார்த்த வாழ்க்கையின் அனுபவங்களாக மாறட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எஸ், அவ்விதமான காரியங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்குன்னு நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே ஒரு அனுபவம் தான். கொடுத்ததுனால தேவனை அனுபவிச்சவங்களுக்கு அவங்க கொடுக்கறதே வேற மாதிரி இருக்கும். என்ன லட்சங்கள்லாம் கொடுக்குறீங்க, கோல்டா தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கூட ஒரு அனுபவம் தான், அது போதனை கிடையாது. எவ்வளோதான் போதிச்சாலும் ஒருத்தங்க அனுபவிச்சாங்கன்னா அவங்க வேற மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். நம்ம ஊர்ல சொல்றாங்க பாருங்க, ருசி கண்ட பூனை ருசி கண்ட பூனை என்ன பண்ணாதா, நிக்காது. அது என்ன பண்ணும், மீண்டும். அது மாதிரி எல்லாமே ஒரு அனுபவம் தான் பாருங்க. நேற்றுக்கு திருச்சியில் நடந்த மீட்டிங்ஸ்ல அவ்வளவு தங்கங்களை அறுவடையாக தேவன் கொடுத்தார், அவ்வளவு ஆத்துமாக்களை அறுவடையாக கொடுத்தார், அவ்வளவு பணங்களை அறுவடையாக கொடுத்தார், அவ்வளவு நல்ல உறவுகளை எல்லாம் அறுவடையாக கொடுத்தார். நான் கேட்கிறேன், எது உங்க இதுல மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்கிறேன். நாம் தேவனை ருசிக்க ருசிக்க நாம விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கொடுக்கறதுக்கு ஒரு தைரியத்தை அவர் தான் தராரு. இப்போ விதைப்பும் அறுப்பும் என்பது அனுபவமாக மாறிவிட்டது. ஆமென். உங்க வாழ்க்கையில அப்படிதான், உங்க கிவிங்ல கூட அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ஆண்டவரே,
நான் உங்களை அனுபவிக்கணும் இந்த காரியத்தில் கூட அப்படி கேட்டு ஆசையாக நீ கொடுக்க போறீங்க. ஆமென்.